1 கோடி செலவாகும்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் க்ரௌட் ஃபண்டில் ஒரு 2 கோடி கலெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எங்களால் போராடவே முடியல சார். குழந்தைக்கு இந்த மருந்து போட்டால் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். புசி ஆனந்தை பார்த்ததும் தேம்பி தேம்பி அழுத பெற்றோர்கள். நம்ம ட்விட்டர் பேஜ்லயுமே போட்டிருக்கீங்க சார். டியூப்ல தான் சார் சாப்பாடு கொடுக்குறோம். பச்சை குழந்தை சாப்பிட முடியாத அளவுக்கு இப்படி ஒரு அரிய வகை நோயா? திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை சேர்ந்தவங்க தான் மதியழகன் சௌந்தர்யா தம்பதி. இந்த தம்பதிக்கு 1 வயசுல குழந்தை இருக்கு. இந்த குழந்தை பிறக்கும் போது அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காமா. மரபணு குறைபாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய SMA நோயால பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு 16 கோடி தேவையாமா. அந்த ஒரு ஊசி போட்டாதான் குழந்தை உயிர் பிழைக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்களாம். எப்படியோ கஷ்டப்பட்டு 2 கோடி தேத்திட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையாமா. இதை தொடர்ந்து பனையூர்ல இருக்கக்கூடிய விஜயை சந்திச்சு அவர்கிட்ட நிதி உதவி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் அங்க இல்லாததால பொதுச் செயலாளர் புசி ஆனந்த சந்திச்சு அவர்கிட்ட கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சிருக்காங்க.